ஹலோ ஆல், இன்னைக்கு கிளாஸ் 7 சான்ஸ்கிரிட் லெசன் 6ஓட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்ட் 1ல் ஃபர்ஸ்ட் ஸ்லோக்கா பார்த்தாச்சு. இப்போது செகண்ட் ஸ்லோக்காலேருந்து பார்க்கலாம். இது செகண்ட் ஸ்லோக்கா. காவிய சாஸ்திர வினோதேன காலோ கச்சதி தீமதாம் வியசேன ச மூர்க்கனாம் நிர்தயா கலஹேனவா. இப்போ இதோட பதச்சேட் பார்க்கலாம். காவிய சாஸ்திர வினோதேன காலஹ கச்சதி தீமதாம் வியசேன ச மூர்க்கனாம் நிர்தயா கலஹேன வா. இப்போ நம்ம அந்நியாவை பார்த்தோன்னா இந்த ஸ்லோகாவோட மீனிங் புரிஞ்சிடும். ஸோ இப்போ அந்நியாவை பார்க்கலாம். தீமதாம் காலஹ காவிய சாஸ்திர வினோதேன அப்படின்னா தீமதாம் காலஹ வைஸ் பீப்புள், நல்லா படிக்கிற பீப்புள் வந்து அவங்களோட காலத்தை எப்படி செலவு பண்ணுவாங்கன்னா காலசாஸ்திர வினோதேன, அதாவது வினோதேனா ஃபாலோயிங். அவங்க வந்து இந்த மாதிரி காவிய சாஸ்திர இதெல்லாம் ஃபாலோ பண்ணி இதெல்லாம் படித்து அவங்க வந்து அவங்க லைஃப் டைமை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இதே இது மூர்க்கனாம் ச காலஹ வியசேன நிர்தயா கலஹேன வா கச்சதி. இப்போ இது வந்து ஃபூலிஷ் பீப்புள், மூர்க்கனாம் பீப்புள் வந்து அவங்களோட லைஃப்பை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னா வியசேன ஏதாவது ஒரு அடிக்ஷன், பேடு ஹேபிட் இல்லை பேட் அடிக்ஷனுக்கு அவங்க அடிக்ட் ஆவாங்க. நிர்தயா ஸ்லீப் பண்ணுறது, தூங்கிக்கிட்டே இருக்கிறது லேசியாக. அப்புறம் கலஹேனவா கச்சதி குவாரல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, யார் கூடயாச்சும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் இப்போது அந்நியாவில் பார்த்துருக்கோம். இப்போ அதோட பாவார்த்தை பார்க்கலாம். புத்திமந்தக ஜனக காவியானாம் சாஸ்திரானாம் ச அனுஷீலனேன சமஸ்ய சதுபயோகம் குர்வந்தி. அதாவது புத்திமந்தக ஜானக அதாவது இன்டெலிஜென்ட் பீப்புள் வந்து அவங்களோட லைஃப்பை காவியானம் சாஸ்திரானம் இந்த மாதிரி லிட்டரேச்சர் சாஸ்திரங்கள் இதை மாதிரி படித்து அவங்க வந்து அவங்க நாலேஜை வளர்த்துப்பாங்க. இப்படி வளர்த்துக்கிட்டு அவங்களோட டைமை வந்து வேல்யூ பண்ணுவாங்க. இந்த டைம் சமஸ்ய சதுபயோகம் குர்வந்தி, அவங்க டைமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் பரந்து இது மூர்க்கஜான ஃபுலிஷ் பீப்புள் வந்து ஷாயனம் குர்வந்தக பரஸ்பரம் கலவக குர்வந்தா கிருத்துவா அத்தவா. இந்த மாதிரி வந்து ஃபூலிஷ் பீப்புள் வந்து தூங்குறது, லேசியாகவே இருக்கிறது, பரஸ்பரா கலக கிருத்தவா குவாரல் பண்ணிகிட்டே இருக்கிறது, எல்லாருக்கூடையும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது, இது மாதிரிலாம் பண்ணுவாங்க. துவரிய சேனன் அமூல்ய சமஸ்ய துருபயோகம் குர்வந்தி, அதாவது இந்த ஃபூலிஷ் பீப்புள் வந்து அவங்களோட டைமை வந்து வேல்யூ பண்ண மாட்டாங்க. அதாவது இன்டெலிஜென்ட் பீப்புளோட அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாங்க. அவங்க வந்து எதையுமே கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அத்தக வயம் நித்தியம் வித்யாபியாசேன பட்டனேன லிக்கனேன வா சமஸ்ய சதுபயோகம் குர்மக. ஸோ இந்த ஸ்லோகாவில் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா அத்தக நம்மளோட எஜுகேஷனை வந்து நம்ம வேல்யூ பண்ணணும், நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. அப்புறம் லைஃப் டைமை வந்து பட்டனேன லிக்கனேன எழுதுறது, படிக்கிறது, இந்த மாதிரி சாஸ்திரங்கள் இதெல்லாம் படித்து டைமை வேல்யூ பண்ணணும். சமஸ்ய சதுபயோகம் குர்மக. இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்லோகா பார்க்கலாம். வித்யா விவாதய தன மத்யாய் சக்திமக பரேஷாம் பரிபீடனாய் கலசிய சதோ பபீரஸ்தசமை ஞானாய் ச ரக்ஷனாய். இதோட பதச்சேட் பார்க்கலாம். வித்யா விவாதய தனம் மத்யாய் சக்திமக பரேஷாம் பரிபீடனாய் கலசிய சதோ விபரீதம் ஏதத் தியானாய் ச ரக்ஷனாய். இப்போ இதோட அந்நியாவை பார்க்கலாம். கலசிய வித்யா விவாதய தனம் மத்யாய் சக்தி பரேஷாம் பரிபீடனாய் ச பவதி. இப்போ கலசியனா விக்கட் பீப்புள், ஃபெயிலியர் பீப்புள், ஃபெயில்டு பர்சன் வந்து, அதாவது ஃபெயில் பர்சன்னா அவங்க வந்து அவங்களும் நல்லா ஸ்டடீஸில் பெட்டராக தான் இருப்பாங்க. ஆனால் என்னென்னா வித்யா விவாதய அவங்க வந்து குட் பீப்புள்ஸ் இல்லாதனால குவாரல் பண்ணுவாங்க. தனம் மத்யாய்
அவங்களோட பிஹேவியர்ஸே அரகன்ஸாக தான் இருக்கும். அப்புறம் சக்திமக பரேஷாம் பரிபீடனா, எல்லாருக்குமே தொல்லை கொடுக்கறது தான் அவங்களோட வேலையை, பவரு. ஆனால் பரம் சாதோக ஏத்தத் விபரீதம், அதாவது இன்டெலிஜென்ட் பீப்புள் வந்து இவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட் தான். எப்படின்னா வித்யா வந்து என்ன கொடுக்குது, நமக்கு நாலேஜ் கொடுக்குது, தியானாய். அப்புறம் தனம் வந்து தியானம் கொடுக்குது. சக்தி அவங்களோட பவர் வந்து ரக்ஷனாய் ச பவதி, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறது. ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. இப்போ இதோட பாவத்தை பார்க்கலாம். திருஷ்டி ஜனக வித்யாயாம் உபயோகம் கலஹர்த்தக கரோட்டி. திருஷ்டி ஜனக அதாவது விக்கெட் பீப்புள் வந்து அவங்களோட நாலேஜை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. தனசிய உபயோகம் அகங்காரம் கரோத்தி, அவங்க வந்து அகங்காரம் தான் பண்ணுவாங்க. ஆனால் சாமர்த்திய உபயோகம் அந்நேஷாம் பீரனாய் ச கரோத்தி, அதாவது நல்ல மனுஷங்க வந்து அவங்களோட ஆட்டிடியூடை கைண்ட்னஸாக வச்சுப்பாங்க. கிந்து சதனசிய ஸ்வபாவக ஏத்தஸ்ய விபரீத பவதி. ஆனால் இன்டெலிஜென்ட் பீப்புள் வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்காங்க. எதுலனா சக வித்யாயாம் உபயோகம் அந்நேஷாம் வித்யானர்த்த கரோத்தி, அதாவது அவங்களோட நாலேஜ் வந்து மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும். அதே மாதிரி அவங்க நல்லா ஒரு நாலேஜ்ஃபுல் பர்சனாகவும் வைஸ் பீப்புளாகவும் இருப்பாங்க. தனசிய உபயோகம் தனார்த்த கரோத்தி, அதாவது அவங்களோட இந்த ஹெல்ப் பண்ணுற இது வந்து மற்றவங்களுக்கும் யூஸாக இருக்கும். புவர் பீப்புளுக்கு வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, அதாவது சேரிட்டி பண்ணுறது. சாமர்த்திய உபயோகம் துர்லபலாம் ரக்ஷனார்த்த ச கரோத்தி, அப்படின்னா வைஸ் பீப்புள்லாம் எப்பயுமே வின் பண்ணுவாங்க மற்றவங்களோட ஹார்ட்டை. இப்போது 4th ஸ்லோகா பார்க்கலாம். ஏஷாம் ந வித்யாம் ந தப்போ ந ஞானம் ந ஷீலம் ந குணோ ந தர்மः த மத்திய லோகே பூவி பாரத பூதா மனுஷ்ய ரூபம் நே மிருகாஷரந்தி. இதோட பத் செட் பார்க்கலாம். ஏஷாம் ந வித்யாம் ந தபஹ ந ஞானம் ந ஷீலம் ந குணः ந தர்மः தே மிருத்யலோகே பூவி பாரத பூதாக மனுஷ்ய ரூபம் நே மிருகாக சரந்தி. இதோட அந்நியவை பார்க்கலாம். ஏஷாம் ஜனானக, அதாவது யார் ஒருத்தவங்களுக்கு வித்யாம்னா ஒருத்தனுக்கு வந்து எஜுகேஷன் இல்லைன்னா, தபகன அதாவது ஒரு விஷயத்தில் எல்லாருமே கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி அவங்கக்கிட்ட தப்பக இல்லைன்னா, ஞானம் இல்லைன்னா ந ஞானம் இல்லைன்னா, ஷீலம் இல்லைன்னா, குணக நல்ல குணம் இல்லைன்னா, தர்மக நல்ல ஒரு தர்மம் அந்த இது இல்லைன்னா அவனை வந்து தே மிருத்தியலோகே, அதாவது த வேர்ல்ட் ஆஃப் மோர்ட்டலாக பார்ப்பாங்க. மோர்ட்டல்னால் இறந்தவங்க, அவங்கள வந்து ஒரு பேர்டனாக தான் பார்ப்பாங்க. அதுதான் பூவி பாரத பூத்தாக மிருகாக மனுஷ்ய ரூபம் சரந்தி. அந்த மாதிரி எந்த ஒரு குவாலிட்டியும் இல்லாமல் எர்த்தில் இருக்குன்னா அது வந்து ஒரு மனுஷன் ரூபத்தில் இருக்குன்னா அது வந்து அனிமல்ஸ் தான். அனிமல்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதோட பாவத்தை பார்க்கலாம். ஏ ஜனாக வித்யாம்னா அர்ஜயந்தி, அவன்கிட்ட எஜுகேஷன் இல்லை அப்படின்னா, கட்டின விருத்தம் ந ஆச்சரந்தி, ஹார்ட் ஒர்க்கிங் ஹேபிட் இல்லைன்னா, தனம் ந குர்வந்தி, தனம் இல்லைன்னா, ஞானம் ந அர்ஜயந்தி, ஞானம் இல்லைன்னா, உத்தம சரித்திரவந்தக ந பவதி, அவனுக்கு வந்து அங்கே ஒரு குவாலிட்டியே இல்லை, அங்கே வந்து ஒரு வேல்யூவே கிடைக்காது அப்படின்றாங்க. அப்புறம் குணவந்தக ந சந்தி, ஒரு நல்ல குணம் இல்லைன்னா, தர்மச்சரணம் ந குர்வந்தி, தர்மம் இல்லைன்னா
ते अस्यां भूम्यौ भारतभूताः सन्तः पश्यवः इव इतसस्त பிரம்மந்தி. அவங்கள வந்து ஒரு பர்சனாகவே நம்ம பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஃபிஃப்த்து ஸ்டாண்ட்ஸாக பார்க்கலாம். ததா ரிச்சிஸ்தः கீர்த்திஸ்தः லக்ஷ்மீவார்ணியா யசஸ்வின தத்வஞானபரா சாந்திர்யதா வித்யா பவேத்வ. இதோட பத் சேர்த்து பார்க்கலாம். ததா விருத்திஹ ச கிருதி ச லக்ஷ்மி வாணி யசஸ்வினி தத்வஞானம் பரா சாந்தி யதா வித்யா பவத்தே த்வ. இப்போ இந்த ஸ்லோகாவோட அன்வயை பார்க்கலாம். யதா வித்யா பவத்தே. இப்போ ஒருத்தன் if a man has education, he will get income. ததாத்வ விருத்திஹ இன்கம், நல்ல ஒரு இன்கம் வரும். கீர்த்திஹ நல்ல ஒரு புகழ் வரும். லக்ஷ்மிஹி வெல்த்து வரும். யசஸ்வினி வாணி நல்ல ஒரு ஸ்பீச் கிடைக்கும். தத்வஞானம் த நாலேஜ் ஆஃப் ட்ரூத். அப்புறம் பரசாந்தி ச பவதி நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் கிடைக்கும். இதோட பாவத்தை பார்க்கலாம். யதி த்வம் வித்யம் அர்ஜயசி தர்ஹி த்வம் அத்யோகம். ஒரு பர்சன் கிட்ட வந்து நாலேஜ் இருந்துச்சுன்னா அவனுக்கு தானாக யஷக ஃபேம் வரும், புகழ் வரும், தனம் எஜுகேஷன் கிடைக்கும். கீர்த்தி பிரதானம் வாணி ஒரு கிரேசியஸான ஸ்பீச். அப்புறம் வாஸ்தவிக்கம் ஞானம் ஒரு குட் நாலேஜு. அப்புறம் உத்தம சாந்தி ச பரநோஷி லைஃப்பில் நல்லா பீஸ்ஃபுல்லாக வாழலாம். அதனால் நிரத்தம் கான்சனன்ட்லி வித்யானர்ஜம் கர்ணியம். நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா கண்டினியூஸாக என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோதான். இதுக்கடுத்து பார்ட் 3ல் பார்க்கலாம். தேங்க்யூ.